நிச்சயமா தெரியுமா உங்களுக்கு? என்ன இங்க ஃபாதர் பிரான்சிஸ் சொல்லி எஸ்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எந்த விதமான அசம்பாவிதமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பந்தமாக இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. பட்ட பகல்ல சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு இப்படி ஒரு கதியான்னு சாதாரண பப்ளிக்ல இருந்து பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நம்மள பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. ஒருத்தரோட இரஸ்பான்சிபிலிட்டினால டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கேவலம் பாத்தியா? முன்ன பின்ன தெரியாத எவ்வளவு ஒருத்தன் சந்தாமர் சர்ச்சில் பாதிரியாரா இருக்கேன், எஸ்பியை கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னா நம்பிடுறதா? செக்அப் பண்ண வேண்டாமா? சங்கர், நான் என்னுடைய வயசுல எதையெல்லாம் சாதிக்க முடியலையோ அதையெல்லாம் இந்த சின்ன வயசுல நீ சாதிச்சிருக்கேன். நான் பல தடவை உன்னை பாராட்டி இருக்கேன். ஆனா அதையெல்லாம் ஸ்பாயில் பண்ற மாதிரி இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே, how can I excuse you? சங்கர், அந்த ஆள் மேல முதல்லயே சந்தேகப்பட்டேன்னு சொல்றீங்க. அப்படி சந்தேகப்பட்டவரை அவனை வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஆள் போட வேண்டாம்? கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எஸ்பி கிட்ட பேசிட்டு இருந்துட்டு தான் அவன் இந்த கொலையை செஞ்சிருக்கான். அவன் எஸ்பி ரூம் வாசல்ல உட்கார வச்ச நீ, பிறகு அவன் என்ன ஆனா எங்க போனான்னு தேடி பாத்தியா? வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இந்த சீரியஸ் மேட்டர்ல இருந்து உன் அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணது எது? அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? அவன் அந்த கொலையை செய்யறதுக்கு முன்னாலே எஸ்பியோட பேசிட்டு இருந்த அவன் வாய்ஸ் டேப் ரெக்கார்ட்ல பதிவாயிருக்கு. அதுல இருந்து ஏதாவது ட்ரேஸ் அவுட் பண்ண முடியுமா பாருங்க. Shankar, please listen. I'm extremely sorry. இது இன்னைக்கு ஏற்பட்ட உணர்ச்சி இல்ல, 22 வருஷமா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சி. வருஷமா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சி.
மிஸ்டர் சங்கர், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற நபர் பேரு டேவிட். அவன் ஒரு கொலை குற்றவாளி. ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு வந்தவன். கிடைச்ச தண்டனையை விட தப்பிக்க முயற்சி செஞ்சு அவனே அதிகரிச்சுக்கிட்ட வருஷம் அதிகம். எஸ், 22 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். 22 வருஷமா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சி. எஸ் சார், திஸ் இஸ் த ரெக்கார்ட் அபவுட் த கிரிமினல் டேவிட். அவன் ஒய்ஃப் ரோசியை கொலை பண்ண கேஸ்ல அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. அப்ப நடந்த கேஸ்ல அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க 3 பேர். ஒன்னு இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், செகண்ட் ஒன் டாக்டர் உன்னிகிருஷ்ணன், மூணாவது அரசியல்வாதி சூரியபிரகாசம். இவங்க 3 பேருடைய சாட்சியமும் அவன் கொலை செஞ்சிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணதால அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. டாக்டர் உன்னிகிருஷ்ணன் ஊர்ல தான் இருக்காரு. அரசியல்வாதி சூரிய பிரகாசம் அவர் வெளிநாடு போயிருக்காரு. தட்ஸ் ரைட் அவர் வெளிநாடு போயிருக்காரு. ஸோ நான் இந்த டாக்டர் உன்னிகிருஷ்ணனுக்கு நாம செக்யூரிட்டி கொடுக்க வேண்டியது அவசியம் தான் நினைக்கிறேன். ஃபாதர் கிட்ட அவன் சொன்ன விஷயத்தை வச்சோ அல்லது டேப்ல பதிவாயிருக்கிற அவன் வாய்ஸை வச்சோ அவன் எப்படிப்பட்டவன், அடுத்து என்ன செய்ய போறாங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. So, you think the next target is the doctor? According to me, yes sir. Then find the doctor. அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வேண்டிய செக்யூரிட்டி கொடுங்க. யா டாக்டர் உன்னிகிருஷ்ணன். டாக்டருக்கு தகுந்த பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது என்று போலீஸ் அறிக்கை ஒன்று கூறுகிறது. பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பதட்ட நிலையை தவிர்க்க போலீஸ் தனிப்பிரிவு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தலைப்புச் செய்திகள். நகரை உலுக்கிக் கொண்டிருக்கும் மர்ம கொலைகாரனை பற்றிய முழு விவரங்களையும் டுடேஸ் நியூஸ் ஸ்பெஷல் நியூஸ். டாக்டருக்கு பாதுகாப்பு, கொலையாளிக்கு வலைவீச்சு ஸ்பெஷல் நியூஸ். பரபரப்பான செய்தி. எஸ்பி கொலை, புதிய தகவல்கள். டாக்டருக்கு பாதுகாப்பு. டுடேஸ் நியூஸ் ஸ்பெஷல் நியூஸ். கொலையாளி கிடைப்பாரா? போலீஸ் குறுக்கு விசாரணை. யாரும் பதட்டப்படாதீர்கள். மைக் 6 கம் இன். மைக். ஆமா, நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடும் செஞ்சு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீக் பூந்தமல்லில கூட இன்னொரு பெரிய மீட்டிங் இருக்கு. அதுக்கு ஃபுல் ரெஜிம்ல. எஸ். இல்ல ஃபுல் ரெஜிம்ல கவர் பண்ண வேண்டிய. எஸ், ஃபுல் ப்ரொடெக்ஷன். சார், காணாம போன மோட்டார் பைக் நம்பர் 3ல இருந்து யாரோ பேசுறாங்க சார். Yes, come in mic 2, over. நான் டிஏஜி கூட பேசணும். நான் டிஏஜி தான் பேசுறேன், ஓவர். இன்ஸ்பெக்டர் சங்கர், நீங்க 20, நான் 60. So don't fool around with me. நான் டிஏஜி கூட தான் பேசணும், ஓவர். நான் டிஐஜி பேசுறேன். டேவிட், லிசன். உன்னை பத்தி எல்லா விவரங்களும் எங்களுக்கு கிடைச்சாச்சு. எங்ககிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. ஐ வார்ன் யூ, மரியாதையா சரண்டர் ஆயிடு. மிஸ்டர் டிஐஜி, நான் அடுத்து யாரை கொலை செய்ய போறேங்கிறத கெட்டிக்காரத்தனமா கண்டுபிடிச்சு சாதுரியமா அவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்த உங்க புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். அதே சமயத்துல நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த டாக்டருக்கு பதிலா ஒரு பணைய கைதியை நான் வச்சிருக்கேன், ஓவர். இந்த மாதிரி பிளாக்மெயிலுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பயப்படாது. நீ யாரை பிடிச்சு வச்சிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எந்த காரணத்தை கொண்டு அந்த டாக்டர் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது, ஓவர். அவ்வளவு அவசரப்பட்டு பேசிடாதீங்க. 1 செகண்ட். இப்ப யாரை பிடிச்சு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதட்டப்படாம நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. டாடி, என்ன காப்பாத்துங்க டாடி, ப்ளீஸ் சேவ் மீ டாடி. வேர் ஆர் யூ? எங்க இருந்து பேசுற? எந்த ஏரியான்னு தெரியுதா? உன்னை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமா? எனக்கே தெரியல டாடி. என்ன கண்ணு கட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டான். ஒரே டார்க் ரூம், நோ ஏசி, நோ கூலர், ஒரே ஸ்வெட்டிங் டாடி. திஸ் ஓல்ட் மேன் ஓகே, even the same man டாடி காரிடார்ல ஃபாதர் வேஷம் போட்டு நம்மள எல்லாம் ஏமாத்தல. அதே ஆல்ரெடி சேம் கல்பிரேட். உங்க பொண்ணு என்னை இந்த இடத்தையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்குது. நீங்களும் உங்க பொண்ணை நினைச்சு பதறதை விட அந்த டாக்டரை எப்ப எங்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் சொல்றேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள டாக்டர் எங்கிட்ட வந்து சேரலன்னா உங்க டாக்டர், ஓவர். டேவிட், யார மிரட்டுற? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. Don't underestimate our efficiency. You will be caught within 24 hours. It's a challenge. Over.
என்ன ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா? லைன் ஃபீபிளா இருக்கு சார். அப்ராக்சிமேட்டா பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம். Thank you. You go. மிஸ்டர் கபாலி, பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம் சர்ச் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. Okay. எஸ்பெஷலி லைலா காலேஜ் பக்கத்துல ஏதாவது பாழடைஞ்ச கட்டடத்துல தான் ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. யூ கோ ஹெட். அந்த Yes, ரேஞ்ச் sir. கன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க அப்பா அந்த டாக்டரை என் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் உன் உயிர் என் கையில. நோ, வந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன் தான் போலீஸ்காரன். என் சொந்த வெறுப்புக்காக டிபார்ட்மெண்ட்டை கெட்டவர் உண்டாக்க நான் விரும்பல. பட் சார். நோ, ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். Yes, sir. டு வாட் ஐ சே. ரைட் சார். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் உங்களை விட புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களை நம்பி இன்னொரு ஆளையும் பலி கொடுக்க நான் தயாரா இல்லை. சார், எப்படி இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுங்கிற பட்சத்துல Now, the doctor's life is much precious to the society. இந்த 2 விரல்ல ஒரு விரல் தொடுங்க. ஐயோ ஐயோ, இப்ப என்ன ஆச்சு? நீங்க என்ன கொன்னுடுவீங்க. இந்த விரல தொட்டீங்க, கொன்னுடுவீங்க. ஏன் அங்கிள், ம், என்ன நிஜமாவே கொன்னுடுவீங்களா? அதுவும் அப்பங்கையில தாம்மா இருக்கு. We are nearer to the Loyola College now. There is no dilapidated building here. Over. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த டாக்டர் எங்கிட்ட வந்து சேரல. உங்க டாக்டர் ஓவர். என் பொண்ணு மட்டுமில்ல, உன்னால என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, உன் நிபந்தனையை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓவர். நான் வசதியில எழுதான், ஆனா வைராகியத்துல கோடீஸ்வரன். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த டாக்டரை என்கிட்ட ஒப்படைச்சு ஆகணும். இல்லைன்னா இல்லைன்னா அவனை எந்த கோட்டையில நீங்க ஒளிச்சு வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் கொன்னுடுவேன். இட் இஸ் a challenge, மிஸ்டர் டிஐஜி. மை பாய் சங்கர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவன் பெரிய கொலைகாரன்னு உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணியிருக்கான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா. டாக்டர் உன்னி, ப்ளீஸ் அவாய்ட் யுவர் டென்ஷன்ஸ். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. வேண்டாம் சார், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. சாகிறதுன்னு முடிவாயிருச்சு. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு. Don't be silly. Why are you excited? சார், இஃப் யூ பெர்மிட் மீ, அவர் வீட்டில் இருக்கிறதா டேஞ்சர்னு எனக்கு தோணுது. Then 1 minute. வெளியே ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன். டோன்ட் வரி. Shankar here, sir. Maximum security கொடுத்து வச்சிருக்கோம். Place is fully covered. Over. Yes, sir. Over. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு எங்க போறீங்க? பெரியவங்க வெளியே போகும்போது அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. இங்க தங்கி இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க கொடுத்த ஐடென்டிட்டி கார்ட்ஸ் கொடுத்துட்டீங்களா? எஸ் சார், நீங்க சொன்னபடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணிட்டோம். 1 minute. Come here.